எங்க உலகமே முழுசா அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒருத்த மட்டும் கையில வில்ல வச்சுக்கிட்டு கண்ணுல பயத்தோட எதையோ தேடி திரிஞ்சிட்டு இருக்கான். சோ அப்படி இவன் தேடி திரிஞ்சிட்டு இருக்கும் போது அப்ப சடனா இவனுக்கு பக்கத்துல ஏதோ அசைற மாதிரி ஃபீல் ஆனதும் பயந்து போனவன் உடனே அந்த வில்ல எடுத்து எய்ம் பண்றான். அப்புறம் பார்த்தா அது ஒரு குட்டி பூனை. சோ இதை பார்த்தவன் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்படி இவன் எடுத்து வைக்க அப்ப இவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய முதல ஒண்ணு அப்படியே இவனை கிராஸ் பண்ணி போகுது. சோ இதை பார்த்துட்டு இவன் பயந்து போயிட்டு உடனே அங்க இருக்க ஒரு கார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானா, இவன் பேக்ல கையை விட்டு ஒரு கெமிக்கல் ஒண்ணு எடுத்து அந்த கெமிக்கலை ஒரு துணியில ஊத்தி உடனே பத்த வைக்கிறான். அப்படி அந்த துணியை பத்த வச்சுட்டு இவன் இருக்க ஒரு அம்பை எடுத்து அந்த நெருப்புல எரிய விட்டு முன்னாடி போயிட்டு இருக்க அந்த முதலையை பார்த்து எய்ம் பண்றான். அந்த முதலையே உனக்கு நேரா வசமா வந்ததும் அம்பை விடுறான் பாருங்க. அந்த அம்பு போயிட்டு கரெக்டா அந்த முதலையோட கண்ணிலே குத்தி அந்த முதல அங்கேயே துடிச்சு செத்து போகுது. சோ இதை பார்த்துட்டு எஸ் அதை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த முதலை கிட்ட போறான். சோ அப்படி இவன் போயிட்டு இருக்கும் போது அப்ப அந்த முதல சடனா கண்ணு முடிச்சிருமா. என்னன்னு பார்த்தா அது இன்னும் சாகல. அவள்தான் இவனை பார்த்துட்டு அப்படியே வெறிகுண்டு இவனை துரத்த ஆரம்பிச்சிடுது. இதை பார்த்தவன் ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா பயந்து ஓடி போய் அங்க இருக்க ஒரு காருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அந்த முதலே இவனை விடுற மாதிரி இல்ல, அப்படியே வந்து அசால்ட்டா அந்த காரோட கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டு இவனை கடிச்சு கொதறதுக்காக துடிக்குது. இங்க இவனும் அந்த முதலைகிட்ட மாட்டிக்கிட்டு ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பயத்துல கத்த ஆரம்பிச்சிடான். சோ இப்படி இவன் கத்திட்டு இருக்கும்போது அப்ப அந்த முதலையோட வாழை பிடிச்சி யாரோ வெளியே இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டான்லி தலைவன் அவ்வளவு பெரிய முதலைய ஒரே கையில அசால்ட்டா பிடிச்சி தரத்தரன்னு வெளியே இழுத்துட்டு போறாப்ல. முதலையா திரும்பி பாக்குது எப்பா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இவர் அந்த முதலையை வெளியே இழுத்து போட்டு கையில வச்சிருக்க கத்தியால அந்த முதலையோட தலையை ஒரே வெட்டு. அவ்வளவுதான் தலை அப்படியே துண்டாயிடுது. அப்படி தலையை துண்டாகிட்டே டேய் இங்க கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு முதல்ல கறி இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை பார்சல் பண்ணு அப்படின்றாரு.